السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஓதிய துஆ. இந்த துஆவை நாமும் ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய ஷிஃபா நம்மையும் வந்தடையும். அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்துவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நோயை அல்லாஹ் குணப்படுத்தினான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. நாமும் இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று நோயாளிகள் இந்த துஆவை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோய்களிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு துஆ. நமக்கு நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று நாம் பிறரை நோய் விசாரிக்க செல்லும் பொழுது இந்த துஆவை அவர்களுக்காக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு நோய் நிவாரணியை கொடுப்பான். அதே போன்று அந்த கொடிய நோய்கள் நம்மை தீண்டுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு அமல் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரரை நோய் விசாரிக்க செல்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சுன்னாவாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் பிறரை நோய் விசாரிக்க செல்லும் பொழுது இந்த துஆவை அவர்களுக்காக ஓதுவோம். எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்களோ, அதே போன்று நாமும் நோய்வாய்ப்பட்ட சகோதரர்களுக்காக இந்த துஆவை ஓதுவோம். நாமும் ஓதிக்கொள்வோம். அல்லாஹ் அந்த கொடிய நோய்களை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. என்ன துஆ என்றால், பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் அவ் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் அவ் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். இந்த துஆவை நாம் மனனம் செய்து இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்வோம்.